போடா போ போ போ. என்னடா மூஞ்சி இது? என்ன மூஞ்சி இது? போ பரிசாரி இல்ல அப்பதான் டிக்கெட். எவ்வளவு காத்து டிக்கெட் கொடுத்து போட்டி வராம டிக்கெட் கொடுத்தா உள்ள போவீங்க, பெஞ்ச தூக்குவீங்க, கையை தட்டுவீங்க, கலாட்டா பண்ணுவீங்க. இதே வேலையா போச்சு உங்களுக்கு. பொட்டி வரட்டும்டா. எப்ப பொட்டி வர்றது? பொட்டி காத்தா வருது. அடி தூள் மாப்ள. ஏங்க இந்த பொட்டி வரைக்கும் கவுண்டர் போயிட்டு வந்தாரு. எட்ரா கைய, எட்ரா கைய. இந்த வார்த்தைய மாப்பிள கேட்டிருந்தா காது ஜவ்வு பிய்யிற அளவுக்கு காப்பியிருப்பான். என் மாப்பிளையோட ரேஞ்ச் தெரியாம பேசிட்டு இருக்க நீ. டிவி போட்டியில படம் பார்க்க பிடிக்காம தனியா ஒரு டூரிங் தியேட்டர் கட்டி பாத்துட்டு இருக்காண்டா. ஓடுறது பூரா எம்ஜிஆர் படம். 100வது நாள் வால்போஸ் ஒட்டாம விட மாட்டான். வாத்தியார் என்னென்ன கெட்டப்பற அந்த படத்துல வருவாரோ அதே கெட்டப்பற போய் என் மாப்பிள பொட்டி எடுத்துட்டு வருவான். சரி, கவுண்டர் கிட்ட குதிரை இருந்தது, பொட்டியை ரேக்ல வண்டியில எடுத்துட்டு வந்துட்டீங்க. நல்ல நேரம் படம் போட்டுனா என்ன பண்ணிருப்பீங்களா? பாரா நாய, அங்க பாரா நாய. அன்னைக்கு வாங்கி கேட்டதாண்டா அந்த 4 யானையே. அந்த நல்ல நேர படத்தை என் மாப்பிளை எடுத்துட்டு வந்த அழகு இருக்கே. ஆகட்டண்டா தம்பி ராஜா நடராஜா மெதுவா தள்ளையா பதமா செல்லையா. ஆகட்டண்டா தம்பி ராஜா நடராஜா. காருக்குள்ள பொண்ணு இருக்கு பார்த்துக்க, கண்ணு ரெண்டும் பொண்ணு மேல போட்டுக்க. தேரு போல போக வேணும் கேட்டுக்க, தேவை என்ன கேட்டு நீயும் வாங்கிக்கோ. காட்டுக்குள்ளே கண்ணு பொண்ணு கண்ணன் தனியா வந்து மாட்டிக்கிட்டா. இதெல்லாம் கை குழந்தையா இருக்கும் போதே அமைக்கு பிடிச்சி செய்ய வேண்டிய காரியம். இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவரை விரட்டி போடுங்கடா, மொட்டை அடிக்கணும், காது குத்துறோம்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? விட்டா ஒலிம்பிக்லயே ஓடி ஜெயிச்சிருவாங்க. ஐயோ, எனக்கு அப்பவே தெரியாம போச்சுடா. இப்பதான் அந்த ஜோசியர் சொல்றாரு. தம்பி, இந்த ஜாதகத்துல தெய்வ குத்தம் இருக்கு. ஏற்கனவே குலதெய்வத்துக்கு வேண்டியபடி மொட்டை அடிச்சு காது குத்தலனா இந்த ஜாதகனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. ஐயோ ஐயா ஜோசியரே, அந்த வார்த்தையவே திரும்ப திரும்ப சொல்லாதீங்கயா. டேய், என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்டா. எப்படியாவது விரட்டி புடிடா. இந்த பொறுப்பு அவனுக்கு கொஞ்சமாவது இருக்கா? துள்ளி குதிச்சு ஓடுற வயசாது. அங்க பாரு எப்படி ஜம்ப் பண்ணி ஓடுறான்னு. விட்டா பாம்பன் பாரதியே தாண்டுவான் போல் இருக்கு. இப்படியே விட்டா இது நடக்கிற கதை இல்ல. டேய், எவன்டா மொட்டை அடிக்கிறவன்? நான் தானுங்க. கத்தி எடுத்து கையில வச்சுக்க. யாரா காது குத்துறவன்? நான் தானுங்க. ஊசி எடுத்து கையில வச்சுக்க. சரிங்க. கம் ஆன், ஃபாலோ மீ. புடே அமுக்க, அமுக்குங்கடா. அப்படியே அமுக்குங்கடா. டேய், வந்து காது குத்துறா. மொட்டை அடிச்சா காது குத்தணுங்க. ஒட்டா படிச்சா வந்து காது குத்துறா. புடிங்க, அசைக்காம அப்படியே புடிங்க. என்ன ஊசி இது? பச்சை குழந்தையா மாப்பிள? என் மாப்பிள உயரத்துக்கு தகுந்த மாதிரி ஊசி ஆடுறா. ஏங்க இது சரியா இருக்கான்னு பாருங்க. இது கோடி ஊசியா? எந்த சாணி ஊசியா இருந்தாலும் கடிச்சு நான் ஒரு பெரிய இடத்துல வீட்டோட மாப்பிளைய போனது என்னமோ வாஸ்தவம் தான். நான் என்னமோ அங்க ராசா மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிற மாதிரியும் உங்களெல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சு மரியாதை செய்யலைங்கிற மாதிரி வச்சுக்கிறேன். நானும் அங்க ரோசம் கட்டு போய் மானங்கட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்க மாப்பிள. எங்க மாமனார் உயிரோட இருந்த வரைக்கும் சரியா என்னை அவர் ஒரு மனுஷன் நடத்தினாரு. அந்த மனுஷன் மண்டை போட்டதுக்கு அப்புறம் என்னை நாயோட கேவலமா நடத்துறாங்க மாப்பிள. 2 அல்சேஷன் நாய் வளர்த்துறாங்க மாப்பிள. அது கூட டின்ல பிஸ்கட் வாங்கி போடுறாங்க. எனக்கு வெறும் சோறு தான் மாப்பிள. குழம்பு ஊத்துறது இல்லையா? இல்லையப்பா, சில நேரத்துல கஞ்சியோட கட் பண்ணிடுறாங்க. கேவல பிச்சைக்கார ரேஞ்சுக்கு இறங்கி பேசுறாரு. அவருக்கு வாய்க்கு ருசி ஒருவேளை சோறு போடுக்கா. சார் சாப்பிடலாம் வாங்க சார். முள்ளி முள்ளி சாப்பிடாதடா, கை நிறைய அள்ளி சாப்பிடு. தம்பி மேல பாசத்தை பாரு. அக்கா பாவா அவருக்கு வைக்கா. கரிசோறு பார்த்து பல வருஷம் இருக்கும் போல இருக்கு. நாக்கு சேர்த்து போய் வந்திருக்காரு. சார் இந்தாங்க சார், இதை சாப்பிடுங்க சார். இந்தாங்க சார், இதை நல்லா கடிங்க சார். சார் இந்த பாருங்க, இது கரண்டி. எலும்பு நினைச்சு கடிச்சிடாதீங்க, பல்லு போயிடும். மாப்பிள கிட்ட கொண்டு உட்கார்ந்து இருக்குல்ல, அது என்னது? கோழி. இது இல்லையப்பா, சேவ கலர்ல கோடு போட்டு சட்டை போட்டுக்குதுல அது. அதுவா? அது சும்மா நம்ம கூட சுத்திட்டு இருக்கு. சினேகர்னா அல்ல கையே, அது சிநேகிதக்காரன் சொல்லிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப கிட்டக்கு சேர்த்தி கூடாது. சொல்லி பார்த்து கேக்குறது இல்லையா? நீ கட் பண்ணிரு. ஏய் டக்கால்ட்டியா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உள்ள வர்றதுக்கு பம்பு பம்புன்னு பம்புன உனக்கு இலை போட சொன்னது நானு. இப்ப எனக்கே உல வைக்கிறியா? அதாயா உன்னை வீட்டுக்கு விரட்டி விரட்டி அடி. மாமா
இது வரைக்கும் எத்தனையோ சரக்கு சாப்பிட்டு இருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு மிக்சிங்ல சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. டாடி இந்தா ஸ்பெஷல் காக்டெயில். இது மாதிரி 4 உள்ள விட்டேன்னு வையே, தாடி ஜிவ்வுன்னு பிச்சிட்டு போய். ஆடி பிச்சா பிச்சுட்டு போகுது, தலைமுடி சேர்ந்து பிச்சுச்சுன்னா போற போது கொஞ்ச நாளைக்கு மொட்டை தலையோட அலையா. சூப்பர் டேஸ்டியா இளநீல சாராயம். இது எப்படியா புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க? பட போட்டிய தேட்டர்ல கொண்டு வந்து இறக்கி வச்சுள்ள எங்களுக்கு என்ன வேலை? இது மாதிரி புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறது தான். எப்படி சூப்பர். ஏமாமா அத்தை முன்னாடி தண்ணி கண்ணி போடுவீங்களா? அத்தையா, இந்த சாயங்கால நேரத்துல ஏப்பா அந்த ராட்சசி ஞாபகப்படுத்துறீங்க? அவன் முன்னாடி எனக்கு பச்சை தண்ணி குடிச்சாலே கையெல்லாம் விட விட நடுங்க. நான் எங்க சாராயம் குடிக்கிறது? ஏன் அத்தையை அவ்வளவு பயமாக்கு? மாப்பிள, என் பொண்டாட்டி இருக்காளே, அவ ஒரு பேய் பிசாசு. அவளுக்கு வாழ்க்கப்பட்டு என் வாழ்க்கையே வீணாயிருச்சு மாப்பிள. ஒரு மனுஷனை எவ்வளவு கொடுமைப்படுத்தணுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்திட்டா மாப்பிள என்ன. வெக்கத்தை விட்டு சொல்ற மாப்பிள, அவளை டச் பண்ணி 20 இயர்ஸ் ஆச்சு. என்னோட ஃபீலிங்ஸ் நீ யோசிச்சு பாரு மாப்பிள. உண்மையிலேயே உங்க ஒய்ஃபை டச் பண்ணி 20 வருஷம் ஆகுதா? ஏனப்பா இந்த விஷயத்துல எல்லாம் ஒருத்தர் போய் சொல்லுவானா? சத்தியமா 20 வருஷம் ஆச்சுப்பா, தொடவே இல்ல மாப்பிள. இது ரொம்ப பாவம்பா. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில கல்யாணம் கூட ஆகாம இருக்கலாம், ஆனா கண்ணெதில் ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு 20 வருஷமா தொடாம இருந்திருக்காருன்னா மாப்பிள, இது ரொம்ப கொடுமை. கொடுமையோ கொடுமைப்பா, கொடுமை. சார் சார், உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சார். இன்னொரு இறங்கி பட்டா. என்ன வரைகிற? என்னடி மறைக்கிற? என்னடி மறைக்கிற? இத பார், உன்னுடைய ஆணவ அயோக்கியத்தனம் அக்கிரமம் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு அங்க வர போறனாலே பார். இதான் உங்க ஊர் நினைச்சிட்டாடே. எங்க ஊரு பாரப்பட்டி மண்ணு மேல நின்று மானி கவுண்டர் பேசிட்டு பார். மாப்பிளை பார், எப்படிப்பட்ட மாப்பிளை சேட்டா படிக்க தெரியுமா? ஏய், மேட்டு தெரிய மாட்டே உனக்கு? கறி குழந்தை எப்படிப்பட்டாலே அப்படிப்பட்டாலே சேத்துல போட்டு உழவடுத்த மாப்பிளை. இந்த மாப்பிளை கூட்டு வந்து உன்னை ஏறி மிதிக்கிறலையா பா? சார் மிதிக்கல சார். இவ்வளவு தெரியாது சார் உங்களுக்கு? ஆள் சார் 3 அடி குண்டாச்சு, ஆனா திமிர் 60-70 அடி இருக்கு சார். என்ன மாப்பிள கட் அவுட் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கான்? தண்ணி போட்டுக்கிட்டு என்னை மரியாதை எல்லாம் பேசுற மாதிரி. நான் அப்பவே சொன்னேன், நஞ்சு போன நாய் மாதிரி இருக்கா, இவருக்கு ஒரு இளநீ போடணும். 18 இளநீ காலி பண்ணிருக்கான். சரி மாம்சே, வந்திருக்கா ரூல்ல இருந்து கவனிக்க வேண்டாமா? வெடி போடு, போடாத பக்கம். மாப்புனுக்கு மறுபடியும் இருக்கிற வெட்ற. கொண்டாடாங்க. மாப்பிள, என் பொண்டாட்டி பயங்கரமான ஆளு. அவளை அடக்கி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்ப கட்டி கொடு. நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யாரா? என் பொண்ணை என் மாப்பிளைக்கு நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யாரா? வாட் ரிலேஷன்? ரொம்ப சவுண்ட் விடுறான், பொண்ணு அசிங்கமா இருக்கும் போல் இருக்கு. கல்யாணம் பண்றத பத்தி இல்ல மாப்பிள, ஆனா அதுக்கு குறுக்க நிக்கிறதே என் பொண்டாட்டியா தான் இருக்கும். ஏன்னா அவ பயங்கரமான கிரிமினல். அவ ரூட்லயே போனாதான் நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும். அதனால நீ எங்க ஊருக்கு வர்ற, என் பொண்ணை சைட் அடிக்கிற. அத நம்ம மாப்பிள்ளை இப்ப பார்ட் டைம் பண்ணிட்டு இருக்காரு, அதையே ஃபுல் டைம் பண்ண சொல்றியா? அதெல்லாம் கெட்டியா பண்ணுவாரு. அதுலயே ஒரு சிக்கல் இருக்கு. என்ன? நீதான் எங்க அக்கா பையன் அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வையே, உடனே அத்துட்டு போயிருவாளுங்க. அதனால கடைசி வரைக்கும் தெரியக்கூடாது மாப்பிள்ள. அதெல்லாம் தெரியாதப்பா தாடி. முதல்ல கைய விட்டு வாந்தி எடு. ஓ இம்சியை எங்க 2 பேரால சமாளிக்க முடியல. மாப்பிள்ள, ஏ மாப்பிள்ள, நீ இன்னும் ஆளையே முழுசா பாக்கல, அதுக்குள்ள ட்ரீமுக்கு போயிட்டியா? ஓகே, நல்ல மாப்பிள்ள, நல்ல மாமனாரியா. ஒருத்தருக்கு போட்டா கண்டுக்குது, ஒருத்தருக்கு போடாமலே கண்டுக்குது. எனக்கு ஒரு இளநீ வெட்டி கொடு. எப்பா என்ன ஆள விடு. மாமா, இதெல்லாம் சீக்கிரம் முடியற காரியம் இல்ல. இதுக்கு நாம வேற ஒரு ரூட்டை புடிச்சாதான் சரிப்பட்டு வரும். என்ன ரூட்டு? அது அத்தை அம்மனையும் பார்த்தா பெரிய பந்தா பாத்தியா தெரியுது. அதுகளை நாம மடக்கணும்னா அதுக்கு ரேஞ்சுக்கு நம்ம ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணாதான் முடியும். அதுக்கு கொஞ்சம் டுபாக்கூர் வேலையில பண்ணணும். டுபாக்கூரா? அது என்ன? அது டுபாகர் தெரியாதா? வாட் இஸ் திஸ்? அட கண்ணாடி, என்ன பணி? டுபாகர் தெரியாதா? ஐயா, யோ, டுபாகோர்னா இருக்கிறத இல்லன்னு சொல்லணும், இல்லாத இருக்குன்னு சொல்லணும். எங்களுக்கு 50 கப்பல் ஓடுது, 500 லாரி ஓடுது, 300 ரயில் ஓடுது, வண்டி ஓடுது, மாடு ஓடுது, அது ஓடுறது அடிச்சு விடணும். அதுக்கு பேர் தான் டுபாகோர். இது
புழுகிறது. தட் இஸ் ஓல்ட் ஃபேஷன். டுபாகோ டக்காட்டி சில்பான்ஸ் தட் இஸ் லேட்டஸ்ட். என்ன மாப்ள? கரெக்ட் மாம்சே. அம்மணியோட கேரக்டரைசேஷன் என்னன்னு டைம் டேபிள் பிரகாரம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். காலங்கத்துல அம்மணி என்ன பண்ணு? என்ன மாப்ள நீ பேசுற? அந்த ஆட்டா மானங்கட்டு போய் என் பொண்ணை லவ் பண்ணுங்கன்னு சொன்னா அதுக்காக காலங்காலத்துல அம்மணி என்ன பண்ணும் கேக்குற? அம்மணி கால் கழுவு, கை கழுவு, மூஞ்சி கழுவு. இதெல்லாம் பெத்ததா போட்டு நீ பேசுற பேச்சா இது? சாரி சார். அதுக்குள்ள மாமா அந்த பொண்ணு காலேஜ்ல படிக்கிற பொண்ணு அந்த காலேஜுக்கு எடுத்து அப்படிங்கிற பொட்டிக்கடல போய் ஒரு தம்பாய்க்கு பத்த வச்சு அந்த பொண்ணு காலேஜ்ல இருந்து வெளிய வரும்போது ஓ அரசக அரசக அரசக. See my மாப்ளை டேலண்ட். சூப்பர். ஏமாமா உங்க பொண்ணு காலங்காத்தால எக்ஸசைஸ் பண்ணுமா? காலையில 5:30 எந்திரிச்சு திப்பு திப்புன்னு ஓடுவால. ஜாக்கிங். யா. நாளைக்கு நீங்களும் அம்மனியோட ஜாக்கிங் வரீங்க. மாம்சே நீங்க ஒரு 10-15 பேர் நல்ல ஆளா ரெடி பண்ணிக்கிறீங்க. ஹலோ, நீங்க தான் பிரியாங்கறதா? ஆமா. என்ன ஓமா? இதுக்கு முன்னாடி உன் மூஞ்சியை பாத்துருக்கமா? முன்ன பின்ன பழக்கமா? அப்படி இருக்கும்போது எங்க பாசை எப்படி நீ ஆள் வச்சு அடிக்கலாம்? அதுல சார், அது வந்து அவர் இன்டர்நேஷனல் ஃபிகர். இல்ல சார், ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க. இந்த பிரச்சனை ஐநா சபை வரைக்கும் போனா கூட நான் விட மாட்டேன். இந்த 5 நிமிஷத்துல நீ ஹாஸ்பிடலுக்கு வந்தாகணும். நான் வந்துடுறேன் சார், இது வந்துடுறேன். என்ன வந்துடுற? வா. ஏய், அள்ள கேஸ்ல ரெடியா இருக்கீங்களா? போன் ஃபைல் எல்லாம் கரெக்டா வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன் சார். பார்ட்டி கமிங். ரெடி ஸ்டார்ட். சார் போன். நோ 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 நோ. சார் போன் சார். ஐயா, I will meet tomorrow. ஐயா ஐயா, yes. You please. I know. Hey, stop. ஏமா, நீதான் அந்த பிரியாங்கறதா? எங்க ஆள் எவ்வளவு பெரிய மல்டி மில்லியனர். அந்த ஆளை எப்படி நீங்க ஆள் வச்சு அடிப்பீங்க? எல்லாம் அம்மா இருக்கிற தைரியம். உங்களை சும்மா விட மாட்டேன். கோர்ட்ல கேஸ் போட்டு எல்லாரும் கூட தள்ளிடுவேன். அங்க பார், அவர் அவனை கலாட்டா பண்ணாரு. அவர் அவனை கிண்டல் பண்ணாரு. கம் ஆன். இவர் அவனை கிண்டல் பண்ணாரு. நல்லா பார்த்து சொல்லு. சார், இல்ல, ஆள் மாறி போயிட்டாங்க சார். ஆள் மாறிச்சுங்கறத மண்டையில அடிச்சு படுக்க வைக்கிறதா? சார் ப்ளீஸ், நான் சொல்றது. நோ நோ, நான் கேட்கவே மாட்டேன். இந்த பார், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நான் போயே தீருவேன். என்னடா லைன்ல இருக்காரு. யாரு? கலெக்டர். கலெக்டர். என்ன அவன வேற லைன்ல வர சொல்றா? ஓகே சார். சார், நான் சொல்றது புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. என்ன புரிஞ்சுக்கிறது? நீ இத புரிஞ்சுக்கமா? சார். என்ன லெக் இது? சார் ப்ளீஸ். இந்த லெக் நான் கோடிக்கணக்கில் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன். சார், நீங்களாவது இவர்கிட்ட கொஞ்சம் கம்பிக்க. சொல்லுங்க சார். கம்பிக்க. சார் ப்ளீஸ், நீங்களாவது உங்க பிஏ கிட்ட சொல்லுங்க. ஏய் நீ கொஞ்சம் வெளிய பாப்பா. மீ? அட நீரே போய. நோ நோ. Hey go man. I take it. I take it. Nasty fellows. யார் மணி? நீதான் பிரியா பொண்ணா? என் பையனோட வாழ்க்கையில வெள்ளானது நீதானா? மை டியர் சன், ஒன்லி சன். சும்மா இருந்தவனே உன் பின்னாடி சுத்த வச்சு இப்ப ஆள் வச்சு அடிச்சுட்டே இல்ல. ஏய், உனக்கு அவனை பிடிக்கலன்னா ஹைமேன் மோனி எனக்கு பிடிக்கல, நீ என் பின்னாடி சுத்தாதே அப்படி சொல்லணும். அவ ஆபரேஷன் தேட்டர் போறதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? மம்மி, அந்த பிரியா பொண்ணை ரொம்ப லவ் பண்றேன், நான் வாழ்ந்த அந்த பொண்ணு கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னா. இது அவன் ஒரு நாள் முன்னாடி என்கிட்ட சொல்லி இருந்தா ஓ மம்மியை ஏன் வீட்டுக்கு பரவழைச்சு எவ்வளவு $1,00,000 செலவானாலும் பரவாயில்லன்னு இந்த கல்யாணத்தை நான் ஜாம் ஜாம்னு நடத்தி இருப்பேன். அவன் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் தலை நிமிந்து கூட பார்த்ததில்லை. அப்படிப்பட்டவனை இந்த கதைக்கு ஆளாக்கிட்டியே. ஏய், நான் ஒண்ணு சும்மா விட மாட்டேன். கேஸ் போட்டு கோர்ட் வரைக்கும் இழுத்துடுவேன். என்ன நீ யாருன்னு நினைச்சே? மேடம் ப்ளீஸ், அவர் வேணா என் பின்னால சுத்திருக்கலாம், ஆனா அவர் லவ் பண்ணது எனக்கு தெரியாது. உன் பின்னாடி சுத்தினா சொல்றேன், ஆனா உனக்கு தெரியாது சொல்றேன். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? ஐயோ, நான் சொல்றத கேளுங்க மேடம். அவர் என்ன லவ் பண்ணது எனக்கு தெரியவே தெரியாது. ஓகே, வில் கம் டு தி மேட்டரியா. நீ அவனை நிஜமாவே லவ் பண்ணதா? தெரியும், ஒரு பொம்பளை மனசு ஒரு பொம்பளைக்கு தெரியும். இப்போ ஒன்னும் அவசரம் இல்லை, நல்லா திங்க் பண்ணி பதில் சொல்லு. ஈவினிங் திங்க் பண்ணும், நைட் தூங்கும் போது திங்க் பண்ணும், மார்னிங் பல் தேய்க்கும் போது திங்க் பண்ணும், அப்புறமா சொல்லு. இப்ப அவர் உடம்புக்கு எப்படி இருக்கு? ஓ ஸ்வீட்டி, அது டாக்டர் பாத்துக்குவார். அவர் கொடுக்கறதெல்லாம் ட்ரீட்மெண்ட் இல்லே, நீ சொல்ற வேர்ட் தான் ட்ரீட்மெண்ட். அப்ப நான் போயிட்டு வரேன். ஓகே பை. அட போதும்பா, கைய கடிச்சுக்காத. எப்படி வாங்க செட்டப்? நாளை காலையில பிரைட்டா வருவார். ஏன்? அட ஒரு மாதிரியா இருக்கு. அட அட ஏன்? தள்ளி நில்லு. என்ன சொல்லுங்க? அட மூடப்பா. ஹாய் மாம்சே. ஆட முடியல. அட மாம்சே, என்ன? ரொம்ப டைட்டா போடாத. என்ன டைட்டா போட? 45 பாடி வச்சிட்டு டைட்டா போடாத, லூசா போடாத. முடிங்கடே. ஐயோ. ஆண்டி, ஆண்டி. என்ன ஆண்டி பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க அவரை காணோம்? அது மறுபடியும் ஒரு ஃபிராக்சர், மறுபடியும் ஒரு ஆபரேஷன். என்ன சொல்றீங்க? ஆமா, இந்த டாக்டர் இன்ஸ்டால்மென்ட்ல தான் ஆபரேஷன் பண்றாரு.
அது இருக்கட்டும், நான் சொன்னேனே ஒரு மேட்டர், அதை பத்தி திங்க் பண்ணியா? ஆண்டி அது வந்து நான் நேற்று ராத்திரி ஃபுல்லா திங்க் பண்ணேன். ஆண்டி இவர் என்ன மறைச்சு மறைச்சு பாக்குறாரு. ஏய், when you turn that side, yeah. மை அதுல ஆண்டி நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியா பேசணும். அவர் வெளியே போக சொல்லுங்க. You go out, yeah. என்னை வா. Yes, yeah. நானா? Yeah, yeah. மையா? Yeah, yeah. You go out, இங்க yeah. பாரு, நான் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு. ஆண்டியோட ரேஞ்ச் தெரியாம பேசிட்டு இருக்கிற, அது பாயும் புலி. இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல பேய் அரைஞ்ச மாதிரி ஒரு அலறல் சத்தம் கேட்கும், பார்த்து நடந்துக்க. மேடம், மேடி, உங்க அப்பன் தாடி. பிஸியா இருக்கிறாள் நான் இப்பதான் பாக்குறேன். எஸ்ங்க. ஏன் எல்லா வேலையும் அவரே பண்றாரு? அதுக்கு ஒவ்வொரு ஆள வேலைக்கு வச்சுக்கலாமே. அதுக்கு தாருமா இந்த நாய்களை வச்சது. இப்ப இதுங்களே போனையும் ஃபைலையும் கொடுத்து அவர் பெண்ட கழட்டானுக்கு பாருங்க. நினைச்சா எனக்கே வருத்தமா இருக்கு. நீங்க பேசிட்டு இருங்க, அவர் நான் கூட்டி வந்துடுறேன். ஏய் ஏய், ஆபீஸ் வேலை முடிஞ்சு ஆல் ஆல் கேஸ் கோ அவுட். நாங்க ஃபேமிலி மேட்டர் பேச போறோம். அப்ப ஏன் மாப்பிள்ளைங்க மா வணக்கம். வணக்கம், உட்காருங்க. ஐயோ வேண்டாங்க. ஜுரமெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, பணிவுங்க. நீங்க எப்படி திடீர்னு நீங்க? உங்களை பார்த்த அதிர்ச்சியில் எனக்கு பேச்சே வரலைங்க. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் கும்பிட்டு வந்த தெய்வமே இங்க நேர்ல வந்த மாதிரி இருக்குது. என்ன சொல்றீங்க? நான் வழக்கமா கும்பிடுறது மதுரை மீனாட்சியையும் காஞ்சி காமாட்சியையும் தான். அந்த மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி அந்த பச்சை பட்டு, நெத்தியில குங்குமம், கலையான அந்த முகம், இதையெல்லாம் பார்க்கும்போது மதுரை மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி இருக்குது. ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளா வந்திருக்கேன். ஐயோடா, இது சிம்பிளுங்களாமா? இதுலயே நீங்க தெய்வ கடாட்சமா தெரியுறீங்கம்மா. பச்சை புடவைய பார்த்த உடனே மதுரை மீனாட்சின்ட்டு ஓகே. காஞ்சி காமாட்சின்னு எதுக்கு சொன்ன? நாளை பின்ன செகப்புடவை கட்டிட்டு வரும்னு ஒரு சேஃப்டிக்கு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நாங்க இப்ப வந்ததே ஒரு நல்ல விஷயத்த பேசுறதுக்கு தான். புரியல? நீங்களும் பிரியாவும் அடிக்கடி சந்திச்சு பேசுறதா கேள்விப்பட்டேன். அஜய்யோ, அது சும்மா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்க மேடம். ஏன் பதட்டப்படுறீங்க? நான் கம்ப்ளைண்ட் பண்ண வரல. பிரியா உங்களை மனப்பூர்வமா விரும்புறா. அவ மனசுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமையணும்னு தான் நானே நேர்ல சம்பந்தம் பேச வந்திருக்கேன். இந்த விஷயமா பேச உங்க குடும்பத்துல யாராவது பெரியவங்க இருக்காங்களா? ஏ, என்னாச்சு? ரூட்ட சொல்லாமலுதா எப்படி? என்ன தாத்தா? ஏமா குடும்பத்தை பத்தி கேட்டீங்க? அவருக்கு செத்து போற தாத்தா ஞாபகம் வந்துருச்சு. ஐயா, பழசெல்லாம் ஏமா கிட்டீங்க? ஆட ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டாரு, அழுதுகிட்டே இருப்பாரு. ஐயோ தாத்தா இருந்தா சாகிறதா, அதை நம்ம எடுத்து புதைக்கிறதா? சிங்கப்பூர்ல இருக்கிறது ஒரே ஒரு தாத்தா மேடம். எங்க அப்பா அப்பா செத்ததுக்கு அப்புறம் 5 வயசுல அவர் தான் என்ன வளர்த்து ஆளாக்குனார். பிசினஸ், எஸ்டேட், ஃபேக்டரி எனக்கு தூராது பிரயோஜனம். அரே ஆமாங்கம்மா, இப்படிப்பட்ட தாத்தனை நம்ம வாழ்க்கையில பார்க்கவே முடியாதுக்குமா. இல்லன்னா இந்த பேரனுக்கு இவ்வளவு சொத்து, இத்தாத்தடி பங்களா, வெளியில காவலுக்கு ஒரு குறுக்கா வச்சுட்டு போவாருங்களா? நீங்களே நல்லா யோசனை பண்ணி பாருங்கம்மா. என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க போது அப்புறம் அங்கிருந்து என்னங்கம்மா பிரயோஜனம்? அதனாலதான் நம்ம ஊர்லயே வந்து செட்டில் ஆயிட்டேன். 1000 தான் இருந்தாலும் நம்ம ஊரு, நம்ம மண்ணு வாசனை, குழம்பு வாசனை இதெல்லாம் அந்த ஊர்ல கிடைக்குங்களாமா. அதனாலதான் என் இனிய தமிழ் மக்களேன்னு இந்த ஊர்லயே வந்து மாப்பிள்ள செட்டில் ஆயிட்டாருங்க. சரி சரி, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் தானே? எங்களுக்கு பரிபூர்ண சம்மதங்கம்மா. அப்புறம் என்ன, இனிமே இது உங்க வீட்டு கல்யாணம் இல்ல, என் வீட்டு கல்யாணம். எப்படி நடத்துறேன்னு பாரு. கபி கபி மேரா தில் மே கயால்
என்ன தாடி என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு சந்தோஷத்துல பொங்கி வழிகிறான். மாப்ள என் வாழ்க்கை விலகி வச்சவனே அப்படி விலகி நில்லு. என்னை ஆசீர்வாதம் பண்ணப்பா. என்ன மாமா இது? நீங்க எந்திரிங்க முதல்ல. என்னது? என்ன மாப்ள 20 வருஷமா நான் இழந்த சொர்க்கத்துல மீட்டு கொடுத்துட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறீங்க. நான் இந்த சொர்க்கத்தை மீட்டு கொடுத்தேன். என்ன மாப்ள இதெல்லாம் தோண்டி தோண்டி கேட்டு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது. ஓ அதுவா? கபி கபி மேரா தில் மே கபி கபி மேரா தில் மே. ஏய் தாடி என்ன கபி என்ன கபி? மேரா தில். வேண்டாம். கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். ஏய் பேச்சுலர் பொறாமையில கத்தாத. யாரு இத பார்த்து எனக்கு பொறாமை? அட போப்பா. கபி கபி மேரா தில் மே. ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. அந்த தெய்வான் பாட்டிக்கார 50 லட்சம் ரூபாய்க்கு ரொம்ப யோசிச்சேன். நான் போயிட்டு அடுத்த வாரம் வாடான்ட்டேன். 45 lakhs நான் கூட முடிச்சிருங்க மாமா. 5 லட்சம் 10 லட்சம் எல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா? நம்மளுக்கு பையர்ஸையும் ஹாப்பி பண்ணி ஆகணும், கஸ்டமர்ஸையும் ஹாப்பி பண்ணி ஆகணும். பிசினஸ் ரெண்டு தெரியாம பேசுறீங்களா? சாரி மாப்ள. தனிக்காத்துல அந்த கான்ட்ராக்டர் கலிபோர்னியா ஃபைல் அதான் அக்கல்ல வச்சுக்கிறதுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதோட ஒர்த் என்ன தெரியுமா உனக்கு? 1 கோடிங்க. யோ 20 தடவை சொல்லியா 20 கோடி ரூபாய். ஆளா ஐயா அதை விடுங்க மாமா. ஐயா இது இந்த போர்டு மீட்டிங் நடந்ததுல அப்பாவது கொடுத்துக்கலாம்ல? இல்ல இந்த சென்ட்ரல் மினிஸ்டர் குர்தாஸ் மேனன் பேசிட்டு இருந்தல அப்ப கொடுத்துக்கலாம்ல? வெயிட்ஜி குருதாஸ் சென்ட்ரல் மினிஸ்டர் பேசுறாரு, ஏர்போர்ட்ல இருந்து பேசுறாரு, ஃளைட் லேட் ஆட்டாங்க. ஹலோ ஹாஜி, ஐ வில் கம் நெக்ஸ்ட் வீக். तुम பதவி ஓகே ஐ வில் திங்க். யோ என்ன அடுத்த வாரம் அவன் பதவியே போயிருன்னு சொல்றான். இதுவே டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கணும்னு சொல்றது. பேப்பர் கொடுத்தோன்னு வாங்கிருந்தியா? எல்லா வேலைக்கு நானே போயிட்டு இருக்க முடியுமா? எத்தனை வாட்டியை சொல்றது? எப்பா சாமி போதும்டா ஓட்டுறது. ரீல அந்து போச்சு, அடிச்ச அடியில கிழிஞ்சு போச்சு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்கல. ஊம படம் பார்த்த எவக்டா சாமி. அங்க பாரு மாப்பிள 30,000 ரூபாய் வாங்கினதுக்கு அந்த நேபாள்கார குர்க்கா காலையில தான் கரெக்டா சோலி பார்த்தா. ஓங்கி ஒரு அப்பு லெப்ட் அவுட். அது பத்தாதுன்னு வீட்டுக்கார சேர்த்து ஒரு அப்பு ரைட் அவுட். அட அவங்களையாவது மன்னிச்சிடலாம். அதர் கண்ட்ரி அதர் ஸ்டேட். இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த நிக்கிறாங்க பாரு லோக்கல் பார்ட்டி அம்மா, ஒரே அப்பு. 80-90 வயசுல வர்ற குழப்பம் எல்லாம் இப்ப வந்துருச்சு. எனக்கு கண்ணே லேசா மங்கலாத்தான் தெரியுது. யாரு எங்க நிக்கிறீங்கன்னே தெரியல. குத்து மதிப்பா தான் பேசுறேன். நான் தான் அப்பவே சொன்னேன், இந்த தாடிக்காரனை நம்பாத வில்லங்கம் முடிச்சவன் என்னைக்காவது ஒரு நாள் கம்பி என்ன வச்சிருவான்னு. கேட்டியா நீ? மாப்பிள என்னால நிக்க முடியல. அதனால இது ஒரு இதால வந்த இளவுதான். அம்மா அப்படி ஒரு ஓரமா படுத்திருந்துட்டு விடிய காலையில யாருக்கும் தெரியாம பஸ் புடிச்சு நான் ஓடி போயிடுறேம்மா. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவோ இந்த ஸ்பாட்ல ஒரு வீடு இருந்ததாகவோ நானும் மறந்துடுறேன், நீங்களும் மறந்துடுங்க. நான் இந்த பக்கமே வரமாட்டேன்டா சாமி. அவ்வா இப்ப எப்படி இருக்கு மாம்சே? குளவி கூட்ட கரைச்சு விட்ட மாதிரி உயின்னு ஒரு சவுண்ட் தான் மாப்பிள கேக்குது. ஐயோ ஐயோ போச்சு அரைகுறையா கேட்டுட்டு இருந்தது. காய்ச்சல் எண்ணெய் ஊத்து சுத்தமா குழப்பிட்டா. காலையில கேட்டது இப்ப கேட்க மாட்டேங்குது. ஐயா ஏன் மாப்பிள இது உனக்கே நல்லா இருக்கா? நான் பாட்டுக்கு டென்ட் கோட்டாயில டிக்கெட் கிடைச்சிட்டு இருந்தேன். என்ன கூட்டிட்டு வந்து காது ஜவ பிச்சை எடுத்துட்டீங்களே. இத்தனை வயசுக்கு அப்புறம் நான் காது கேட்காம ஊருக்குள்ள அலைஞ்சா என்ன நினைப்பாருங்க மாப்பிள? நல்லா காது கேட்கறே ரோட கிராஸ் பண்ண முடியல. நான் இந்த காதோட ரோட கிராஸ் பண்ணா எவனாவது லாரிக்கார அடிக்கத்தான் போறான். நான் அனாதை போனமா சாகத்தான் போறேன். ஐயோ எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலையே. இந்த செய்தி ஊருக்குள்ள தெரிஞ்சா செவிட்டு மாப்பிளைக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பான்? மாம்ஸ் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் மாம்ஸ். நல்ல பொண்ணா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அட இப்ப கேக்குதியா? மாம்ஸ் உனக்கு காதெல்லாம் நல்லா தான் கேக்குது. நான் தான் சவுண்ட கட் பண்ணிட்டு வாயை மட்டும் அசிச்சேன். சும்மா ஒரு விளையாடுத்தேன். விளையாண்டியா? ஏயா நீ விளையாடுறேன் காதுன பிளே கிரவுண்ட். வாட் லவ்லி ஆண்டிஸ். என்ன ஆன்டி கிண்டின்னு பேசுறீங்க? அது இந்த எருமை தலை மான் தலையெல்லாம் பார்த்துட்டு சொல்றாரு.
ஆட போங்கப்பா, அற்புதமான ஆண்டிய அனாதையா விட்டுட்டு இந்த எருமத்தலை மாந்தலையெல்லாம் ஆண்டிங்கிறீங்களே. ஏய், அன்னைக்கு காது வலிக்குதுன்னு மருந்து ஊத்துனியே அந்த பாட்டிலங்க டகால்டி. எனக்காவது ஒரு அப்பு, உனக்கு கால்லயே மிதி, உடம்பு பூரா ஜாயிண்ட் விட்டு போயிருக்கோம். ஃபேமிலினா அப்படிதாயா, புருஷன் 2 அடி அடிக்கிறதா, பொண்டாட்டி கரண்டில மண்டமல செல்லமா தட்டுறதான், இதெல்லாம் சகஜம்யா. அது ஃபேமிலில, உன் ஃபேமிலில அப்படியா? மாம்சம் என்ன சும்மா மாப்பிள, இவனை மைதானத்துல துரத்தி அந்த பொம்பளை அடிச்சிருக்கு. தைரியம் இருந்தா தில்லி இருந்தா இவனை சட்டையை கட்டி சொல்லி பாப்போம். உடம்பு பூரா புத்தூர் கட்டு, கேட்டா கப்சா அடிக்கிறது. மரத்து மேல இருந்து விழுந்துட்டேன், பாத்ரூம்ல வழி கொடுத்துட்டேன். யார்கிட்ட போய் சொல்ற? சார், நீங்க அந்த வீட்டுக்கு மூத்த மருமக, உங்களுக்கு அந்த அனுபவம் எல்லாம் இருக்காங்க சார். நீங்க சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இதை சொல்லணும் சார். மாமா அது ஃபீல் பண்ணுது. அவனு 2 வாங்கிருப்பான்ல. நல்ல நேரத்துல வந்து நாங்க 2 பேரும் உன்னை எஸ்கேப் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இல்ல அவனை நீ கஞ்சிதான். நன்றி சொல்லு. தேங்க்யூ சார். வாங்க சார். போயா போங்க ஆ. போங்க போங்க.